ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான ஒரு டேன் ரிமூவ் பண்ணி நம்மளோட ஃபேஸை வந்து நல்லா க்ளோவாக காட்டக்கூடிய ஒரு ஃபேஸ் பேக் வீடியோ தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம். வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதே மாதிரி நம்மளோட வீடியோஸ் வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ வந்து இப்போ நம்ம சிம்பிளாக நம்ம வீட்டில் உள்ள ரெமெடியை வச்சு தான் நம்ம வந்து இந்த ஃபேஸ் பேக் வந்து ரெடி பண்ண போகிறோம். ஸோ இந்த பொருள் எல்லாமே கண்டிப்பாக நம்ம எல்லார் வீட்லேயுமே இருக்கும். ஒன்றும் இல்லைங்க, ஒரே ஒரு தக்காளி, அரிசி மாவு கொஞ்சம் எடுத்துக்கோங்க, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹனி. இந்த 3 பொருளை வச்சு தாங்க நம்ம வந்து இந்த ஃபேஸ் பேக் ரெடி பண்ண போகிறோம். ஸோ எப்படி இப்போ நம்ம வந்து இந்த பேக் ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த பேக்கை ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அரிசி மாவு கொஞ்சம் எடுத்துக்கலாம். அரிசி மாவில் பார்த்திங்கன்னா நேச்சுரலாகவே நம்மளோட ஸ்கின்னை வந்து பிரைட்டன் பண்ணி கொடுக்கறதுக்கான எஃபெக்ட் வந்து இருக்குதுங்க. ஸோ நிறைய பேர் பார்த்திங்கன்னா நிறைய ஹீரோயின்ஸ்லாம் கூட பார்த்திங்கன்னா அரிசி மாவு வந்து அவங்களோட ஸ்கின் கேர் டிப்பில் வந்து கொடுப்பாங்கங்க. அரிசி மாவு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா அதில் கொஞ்சமாக ஹனி சேர்த்துக்கலாம். ஹனி வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்கின்னுக்கு வந்து நம்ம ஸ்கின்னில் உள்ள டர்ட்டெல்லாம் ரிமூவ் பண்ணி கொடுக்கும். நமக்கு வந்து நேச்சுரலாகவே அந்த ப்ளீச் லுக் வந்து ஹனி வந்து கொடுக்குங்க. தக்காளியை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நான் அரைச்சி வச்சுருக்கேன். அதே மாதிரி நீங்களும் தக்காளியை கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. அரைச்ச அந்த பேஸ்ட் வந்து இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு பார்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா எல்லாமே ஈவனாக மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பார்த்திங்கன்னா நம்மளோட பேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது வந்து கொஞ்சம் திக்காக தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் நீங்கள் திக்காகவே இந்த பேக் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட பேக்கை வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. இதை வந்து என்ன பண்ண போகிறோம், இப்போ நம்ம நல்லா அப்ளை பண்ண போகிறோம். ஃபேஸில் ஃபுல்லாக ஈவனாக எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நல்ல இதில் உள்ள 3 பொருளுமே தக்காளி, ஹனிலாம் வந்து நம்மளோட ஃபேஸ்க்கு வந்து ப்ளீச் கொடுக்குங்க. ஆயில் ஸ்கின்னாக இருக்கிறவங்களுக்குலாம் வந்து நான்லாம் வந்து ஆயில் ஸ்கின்னு தான். என் மூஞ்செல்லாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபேஸ் வாஷ் பண்ணி அடுத்து ஒரு 1/4 மணி நேரத்துக்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ எண்ணெய் வலிவுங்க. இந்த நோஸ் கிட்டலாம் அவ்வளோ ஆயில் ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ நல்லா வந்து போட்டு ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஸ்க்ரப் பண்ணும்போது என்ன ஆகும்னா நம்மளோட ஸ்கின்னுக்குள்ளே நல்லா அப்சர்வ் ஆகும். ஸோ வந்து எல்லா பக்கமும் நம்ம கொஞ்சம் கழுத்தில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ எந்த ஒரு ஃபேஸ் பேக்காக இருந்தாலும் சரி அதை கழுத்து வரைக்கும் அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் வந்து மேக்ஸிமம் எல்லாருக்குமே மூஞ்சி கழுத்தெல்லாம் ஒரே கலராக தான் இருக்கும். ஸோ வந்து அந்த கழுத்தையும் நல்லா சுற்றி அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? நல்லா ஸ்க்ரப் பண்ணுங்கள். போட்டு ஸ்க்ரப் பண்ணால் தான் நம்ம ஃபேஸில் எல்லா இடத்துலையும் உள்ள டர்ட் எல்லாமே வந்து நல்லா ரிமூவ் ஆகும். நல்ல ஒரு 5 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி போட்டு நல்லா ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. இது வந்து நான் நிறைய சேனல் அந்த வீடியோ பார்த்துருக்கேன். ஸோ நிறைய பேர் கீழே கமெண்ட்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ட்ரை பண்ணால் நல்ல ரிசல்ட் கிடச்சிதான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வச்சு தான் இந்த வீடியோவை நானும் சரி நம்மளும் இந்த பேக் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு ஸோ ட்ரை பண்ணிவிட்டு 10 மினிட்ஸ் கழித்து ரிசல்ட் எனக்கு எப்படி வந்திருக்கு அப்படின்றத நான் கண்டிப்பாக உங்களுக்கு காட்டுறேன். நல்லா ஸ்க்ரப் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா ஸ்க்ரப் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ என்ன பண்ணுறோம், இதை ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்படியே விட்டுறோம். 20 மினிட்ஸ் காஞ்சதுக்கப்புறமா நான் வந்து கழுவிட்டு உங்களுக்கு வந்து ரிசல்ட் எப்படி இருக்குன்னு நான் லைவாக காட்டுறேன். ஓகே, நல்லா காய விட்டுருங்க. ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. சரியா? ரிசல்ட் எப்படி இருக்குன்னு வந்து காட்டுறேன். இப்போ வந்து 20 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஸோ வந்து நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வந்து ரிசல்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். பட் வந்து ரிசல்ட் பயங்கரமாக இருக்கும் தான் நினைக்கிறேன். உங்களுக்கு கேமராவில் எப்படி தெரியுதுன்னு தெரில, பட் கண்ணாடியில் பார்க்கும்போது இந்த ஃபேஸ் பேக்கோடையே ஃபேஸ் வந்து ரொம்ப க்ளோவாக இருக்குது. ஸோ நான் கழுவிட்டு வந்து காட்டுறேன். வெயிட் பண்ணுங்கள். ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டாங்க. உண்மையிலேயே வேறு லெவலில் இருக்குங்க. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இது வந்து யூடியூப்பில் ஒரு சீரியல் ஆக்ட்ரஸ் ஹீரோயின் அவங்க கொடுத்த ஒரு ஃபேஸ் பேக்கு தான். சரி வீட்டில் உள்ள ரெமெடியாக இருக்கா, சரி நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் தான் பார்த்தேன். பட் வந்து இந்தளவுக்கு நான் ரிசல்ட் எதிர்பார்க்கலங்க. நீங்கள் வந்து ஒரு ஆஃபீஸ் போகிறவங்களா காலேஜ் போகிறவங்களா இருக்கீங்க, உங்களோட ஃபேஸ் வந்து ஆயிலியாக இருக்குது, சீக்கிரமாக டேர்ன் ஆகிடுது அப்படின்னா நீங்கள் ஒன்றுமே பிரச்சனை இல்லைங்க. காலையில் குளிக்க போகிறதுக்கு முன்னாடி ப்ரஷ் பண்ணுவீங்கல்ல, அந்த டைமிங்கில் இந்த ஃபேஸ் பேக்கை டக்குன்னு ரெடி பண்ணி அப்ளை பண்ணிவிட்டு அந்த ஒரு 10 மினிட்ஸ் விட்டு நீங்கள் குளிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ரெடி ஆகிட்டு போனீங்கன்னா உங்கள் ஃபேஸ் சூப்பராக இருக்குங்க. நான் எதிர்பார்க்கலங்க, சூப்பராக இருக்குதுங்க. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே இந்த
ஃபேஸ் பேக்கை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிடுங்க. பாய். மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோவில் வந்து பார்க்கலாம். பாய்.